ஓபிஎஸ் விசுவாசத்துக்கு உருவகமாகவும் இபிஎஸ் துரோகத்துக்கு உருவகமாகவும் சித்தரித்திருக்கிறார் நம்முடைய முதல்வர். விசுவாசத்திற்கு ஒரு ஓபிஎஸ்னா துரோகத்திற்கு அடையாளமாக இருக்கிறவர் தான் பழனிசாமி அவர்கள். முன்பு அதிமுக ஜானகி அணி ஜெயலலிதா அணி அப்படின்னு பிரிந்து கிடந்த போது ஜானகிக்கு ஆதரவாக செயல்பட்டவர் ஓபிஎஸ். ஆனால் ஜெயலலிதாவுக்கு பக்கம் நின்றவர் எடப்பாடியார். ட்ரெண்ட் மாறிடுச்சு, காத்து வேற பக்கம் வீசுதுன்னு தெரிஞ்சவுடன் டிடிவி தினகரன், சசிகலா இவர்கள் நட்பை பெற்றுக்கொண்டு ஜெயலலிதாவிடம் ஒட்டி கொண்டவர் ஓபிஎஸ். அவருடைய முதல்வர் பதவிக்கு சசிகலாவால் ஆபத்து அப்படின்னு தெரிய வந்த உடனேயே அடுத்த செகண்ட் அவர் மெரினாவுக்கு போய் ஜெயலலிதா நினைவிடத்தில் அமர்ந்து கொண்டு அவர் தர்ம யுத்தத்தை தொடங்கினார். 2021 தேர்தலின் போது முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டு விட்டார் அப்படிங்கிற காரணத்துக்காகவே கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணவே இல்லை கட்சிக்காக. என்ன நாளைக்கு கட்சி ஜெயிச்சாலும் இவர் தானே முதல்வராக போறாரு, அதுக்கு நான் உழைக்கணும் அப்படின்னு இருந்தாரு. அவருடைய சொந்த மாவட்டம் வெறும் 4 தொகுதி தான், சின்ன மாவட்டம். அந்த சின்ன மாவட்டத்துல கூட முழுமையான வெற்றியை தன்னுடைய கட்சிக்கு பெற்றுத்தராமல் துரோகம் செய்தவர் ஓபிஎஸ். ஒரே ஒரு தொகுதி அவர் நின்ற தொகுதி, அல்ல அவர் ஜெயிச்சார். அதே போல 2019 தேர்தலில் பாருங்க, அவருடைய மகனுடைய வெற்றியை மட்டுமே அவர் பார்த்து கொண்டார். கொஞ்சம் நீங்க ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் யோசிச்சு பாருங்க. துரோகம் அப்படின்னா அதுக்கு ஒரு இலக்கணம் உண்டுன்னா அது ஓபிஎஸ் ஆகத்தான் இருக்க முடியும்.